வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். அறம் சொல்லும் திருக்குறள் பகுதியில் இன்றைக்கு ஆத்திச்சூடி 7வது அடி. என் எழுத்து இகழேல். என் எழுத்து இகழேல் என்பதன் பொருள் கணிதம் மற்றும் இலக்கியம் ஆகிய இரண்டையும் அலட்சியம் செய்யாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். அடியில் எண் என்பது கணிதத்தையும் எழுத்து என்பது தமிழ் இலக்கணத்தையும் மொழியையும் குறிக்கிறது. எண்ணும் எழுத்தும் ஒரு மனிதனின் வாழ்வுக்கு அத்தியாவசியமானவை என்பதால் அவற்றை கற்காமல் விட்டுவிடக் கூடாது என்று அறிவுறுத்துகிறார் ஔவையார். எண் என்பது கணிதத்தையும் திட்டமிடும் எண்ணங்களையும் குறிக்கிறது. எழுத்து என்பது மொழியையும் இலக்கணத்தையும் குறிக்கிறது. இகழேல் என்றால் இகழ்ந்து தள்ளாதே, அலட்சியம் செய்யாதே என்பதாகும். இந்த அடியின் முழுமையான பொருள் என்னவென்றால், கணிதத்தையும் இலக்கணத்தையும் புறக்கணிக்காமல் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். எழுத்தும் எண்ணும் வாழ்வின் ஒழுங்கை புரிந்து கொள்ள உதவும் 2 கண்கள் போன்றவை. இவற்றை கற்காமல் விடுவது வாழ்க்கையின் புரிதலை இழப்பதற்கு சமம். இதனையே வள்ளுவர் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறார். ஆக எண் கற்பது அறிவை வளர்க்கும் என்றும், எழுத்து அதாவது இலக்கியம் கற்பது பண்பாட்டை வளர்க்கும் என்றும் நினைத்து கொண்டால் சிறந்தது. இவை இரண்டையும் அலட்சியம் செய்யாதே என்று ஔவையும், இவை இரண்டும் ஒரு உயிருக்கு 2 கண்கள் போன்றது என்று திருவள்ளுவரும் அறிவுறுத்துகிறார்கள். இந்த அடியை விளக்கும் வகையில் ஒரு சிறு கதை. பதுமன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தான். சிறிய வாளியில் முகர்ந்த தண்ணீரை அருகில் இருந்த குடங்களில் ஊற்றிக்கொண்டு இருந்தான். குடத்திற்கு 2 ரூபாய் என்று ஊர் மக்கள் தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு ஊதியமாய் அவனுக்கு கொடுப்பார்கள். இப்படி கடினமாகத்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது அவனுக்கு. பெற்றோர் படிக்கச் சொன்ன பொழுது கேட்காமல் விளையாடி கொண்டே இருந்து விட்டான். இப்பொழுது இந்த மாதிரி சிறு சிறு கூலி வேலைகள் செய்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான். பதுமனை நம்பி ஒரு மனைவி ஒரு மகன் இருந்தார்கள். மகன் இளவரசு 2ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்தான். அன்று பதுமன் தண்ணீர் எடுக்கச் சென்ற பொழுது இளவரசும் பள்ளி விடுமுறை என்பதால் உடன் சென்றான். தந்தை நீர் நிறைப்பதை பார்த்து கொண்டிருந்த அவன் ஒரு ஆள் இந்தா 11 ரூபாய் என்று கொடுத்ததை கேட்டான். உடனே இளவரசு குடத்திற்கு 2 ரூபாயாக ஒரு குடத்திற்கு மொத்தம் 14 ரூபாய் ஐயா என்று சொன்னான். அந்த ஆளும் சினத்துடன் இன்னும் 3 ரூபாய் கொடுத்தான். இது போலவே அன்று பலரிடம் நிகழ்ந்ததால் திகைத்தான் பதுமன். தனக்கு எண்ணும் கணக்கும் தெரியாததால் மக்கள் தன்னை ஏமாற்றி கொண்டிருந்ததை உணர்ந்து வருந்தினான். மகனை கட்டி கொண்ட பதுமன், எனக்கும் உனக்கு தெரிந்த எழுத்தையும் எண்ணையும் சொல்லிக் கொடுப்பா என்று சொன்னான். இதற்குத்தான் எண்ணெழுத்து இகழேல் என்று ஔவை ஆத்திச்சூடியில் சொன்னார் போலும். அதனால் குழந்தைகளே, எண்ணையும் எழுத்தையும் தேவையில்லை என்று இகழாமல் நன்றாக படியுங்கள், வாழ்வில் முன்னேறுங்கள். எண் எழுத்து இகழேல். எண் என்பது கணித மொழி. கணிதம் கற்பது அறிவை வளர்க்கும். கணித அறிவு பொருள் ஈட்டல், பெருக்குதல், காத்தல் மற்றும் வரவு செலவை நிதானித்தல் எனவும் புரிந்து கொள்ளலாம். எழுத்து என்பது இலக்கியம். இலக்கியத்தை கற்பது பண்பாட்டை வளர்க்கும். ஒரு மனிதனை உயர்வடையச் செய்வது நற்சிந்தனைகளே. குற்றமற்ற நீதியை போதிக்கும் இலக்கியங்களே மனித மனதை பண்படுத்துகின்றது. மனித மாண்பை செழுமையாக்குகின்றது. வாழ்வின் பொருளை கற்று தருகின்றது. ஆக இவை இரண்டும் ஓர் உயிருக்கு 2 கண்கள் போன்றது. ஆக இவ்விரு துறைகளையும் அலட்சியம் செய்யாமல் கற்க வேண்டும் என்பதே இவ்வடியின் பொருள். மீண்டும் ஆத்திச்சூடி அடி. என் எழுத்து இகழேல். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு எளிய ஆத்திச்சூடி பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நாளை மீண்டும் அடுத்த அடியில் சந்திப்போம்.